பொதுவாக எங்களை மாதிரி வந்து பார்த்தோன்னா வெளியில் போகணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக போகக்கூடிய ஒரு பகுதினா கொல்லிமலை தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே சிலவங்க வந்து போயிட்டு திரும்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 2, 3 இடம் தான் இருக்குது. ஒன்று ஏற்காடு, ஒன்று கொல்லிமலை, இன்னொன்று வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸ். ஏன்னா அது எல்லாம் 250 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறதால அன்றைக்கே போயிட்டு அன்றைக்கே வரலான்ற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப மக்கள் நடமாட்டம் இல்லாதவும் இருந்தது ஒரு காலத்தில் ஏற்காடுலாம். இப்போ வந்து அங்கே காலை வைக்க முடியல. ஆனால் தான் அங்கெல்லாம் போக தேவையில்ல. ஆனால் கொல்லிமலைக்கு போயிட்டு அங்கே வந்து என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் கொல்லிமலை இப்போ டூரில் பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற தனிமையாக இருந்த இடம்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கூட்டத்தால் நிரம்பி வழியுது. பொதுவாக கொல்லிமலை வந்தாலே இந்த பணியாரத்தை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். அதேபோல் அதையும் நாங்கள் மிஸ் பண்ணல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பழைமையாக தனிமையாக நடந்து போன அந்த யாருமே இல்லாதபோது நடந்து போகிறது இருக்குல்ல, அதை நிறையா மிஸ் பண்ணோம். எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். ஏன்னா மக்கள் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ இது பண்ணாலும், எவ்வளோ சேர்த்து வச்சாலும் முக்கியம் இல்லை. சம்பாதிக்க காசு வந்து ட்ராவல் பண்ண தயாராகிட்டாங்க. இது நல்ல விஷயம் கூட. சப்ஸ்கிரைபரே இல்லாத என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.